ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரியவர், அவர் மாறாதவர், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றும்படிக்கு புதிய நாளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நாள், சிறந்த நாள். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. கொலோசியர் 3:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, உங்கள் கவனத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மேலே நீங்கள் வைக்காமல் மேலே இருக்கிற கர்த்தர் மேலே நீங்கள் வைக்க வேண்டும். Do not focus on circumstances, focus on Christ. தினமும் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்மளுக்கு இருக்கிற காரியங்கள், இவைகளுக்கான தீர்வை நாம் நாடாமல் மேலான தேவனை, கிறிஸ்துவை நாம் நாட வேண்டும். நாடுங்கள் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். சீக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேடுவதற்கும் நாடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. தேடுவது அப்படின்னா அங்கே எதுவும் முன்னேற்றமே இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நின்று எதையோ ஒரு காரியத்தை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அது நம்மை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது வேலையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பலனாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், அதை நம்மளை தேடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது பேர் தேடுவது. ஆனால் நாடுகிறது, சீக்கிங் அப்படின்றதே டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஒரு காரியத்தை தேடி போகிறோம். நம்மளுடைய நேரத்தை செலவிட்டு, நம்முடைய எனர்ஜியை செலவு பண்ணி, நம்மளுக்கு இருக்கிற டைமை செலவு பண்ணி எங்கேயோ ஒரு பக்கம் போகிறோம், யாரையோ நாம் நாடி போகிறோம் என்று அர்த்தம். தட் இஸ் சம்திங் யூ அப்ரோச். நாடுவது என்பது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போகிறீர்கள். அப்போ நாம் எதை நாடுகிறோம் என்ற கவனம் ரொம்ப முக்கியம். பூமியில் உள்ளவைகளை நாடக்கூடாது, மேலானவைகளை நாட வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாடி தீர்வு தேடக்கூடாது. மேலானவைகளை, கிறிஸ்துவை நாட வேண்டும். தேவனுடைய திட்டத்தை நாட வேண்டும். அவருடைய சித்தத்தை நாட வேண்டும். நம்முடைய கவனத்தை சரி செய்யும் பொழுதுதான் தேவனுடைய திட்டத்தையே நம்மளால பார்க்க முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் அப்படின்றத எப்போ புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும்னா, நீங்கள் அவரை நாடும் பொழுது. மேலான தேவனுடைய திட்டம் என்னவென்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை மாற்றுவதுதான் அவருடைய திட்டம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டம் என்னவென்றால், இயேசுவின் ஒழுக்கத்தை, இயேசுவின் பரிசுத்தத்தை, இயேசுவின் உண்மையுள்ள தன்மையை, இயேசுவின் கீழ்ப்படிதலை, இயேசுவின் சகிப்புத்தன்மையை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்குகிறது தான் அவருடைய திட்டமே. அப்போ ஒவ்வொரு நாளும் அதை நாம் நாட வேண்டும். இன்றைக்கு எந்த தன்மையை, எப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவை போல எனக்குள்ள உருவாக்குகிறார் தேவன் அப்படின்றத நாம் நாட வேண்டும். அதன் மேலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய கவனம் அதன் மேலே இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மேலே நம்முடைய கவனம் இருக்காது. அதை பற்றி பெரிதாக நம்ம எண்ண மாட்டோம். அது நம்மளை கவலைப்படுத்தாது, அதை நம்மை வருத்தாது, நம்மை வாட்டாது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நீங்கள் அறியாத சூழ்நிலைகளில் நீங்கள் நிற்பீர்கள். அந்த சூழ்நிலையை உங்களால் விவரிக்க முடியாது, யாரிடத்துலையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அந்த நிலையில் தேவன் உங்களையும் என்னையும் இயேசுவை போல மாற்றுகிற கிரியையில ஈடுபட்டிருக்கிறார். அப்ப மேலானவைகளை தேடும் பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் பதில் கிடைக்காது. நிறைய பேர் உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வார்த்தைகள் இருக்காது. அது பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு விவரிக்க முயற்சியும் செய்யாதீர்கள். அந்த மாதிரி நேரத்தில் பதில் சொல்வதற்கு ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சே யூ டோன்ட் நோ, say you don't understand, say it doesn't make any sense. நீங்க என்ன வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணலாம்னா, எனக்கு தெரியல, எனக்கு புரியல, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியல, எந்த காரியத்தையுமே புரிந்து கொள்ள முடியல, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வழிகளை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கவனம் பூமியில் உள்ளவைகளை குறித்து அல்ல, மேலான காரியங்கள் மேல உங்க கவனம் இருக்கட்டும். மேலான காரியம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் தேவன். அதற்கு பரிசுத்தாவியானவரை பயன்படுத்துகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் அறியாத சூழ்நிலைகளை கொண்டு போய் உங்களை நிறுத்துகிறார். அந்த நிலையில தேவையான இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், இயேசுவினுடைய சகிப்புத்தன்மை, இயேசுவினுடைய உண்மைத்துவம், இயேசுவினுடைய ஒழுக்கத்தை அங்க உங்களுக்கு கற்றுத்தருகிறார். அதை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை உங்களால் கடந்து போக முடியும். அதிலிருந்து நீங்க வெளியில வரும்பொழுது ஒரு பொன்னாக விளங்குவீர்கள். யோபு சொல்கிறார், என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப நம்மளுக்கு இருக்கிற சோதனையே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவது தான் அந்த சோதனை, அந்த டெஸ்ட். அதுல இருந்து நம்ம வெளியில வரும்பொழுது, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வரும்பொழுது உண்மையாலுமே இயேசுவை போன்ற ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவனம் மேலான இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். அவர் நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த வழியில நம்மளை நடத்தி செல்கிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கும் உங்கள் கவனத்தை மாற்றுவதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.